சார் பேரை சொன்னா அரசு அலுவலகமே அதிருது. இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால இருந்த அண்ணா திமுக அரசு முதற்கொண்டு எந்த அரசு எந்த ஆட்சியெல்லாம் பார்க்கறது இல்லை. தவறு எங்க நடந்தாலும் சுட்டி காட்டுவதற்கான முதல் நபராக நம்முடைய ஐயா பழனிசாமி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமூக சேவகருக்கு பிறந்தார். இந்த நாள் நாம எல்லாம் மகிழ்ச்சியா கொண்டாடணுமா இல்லையா? இன்னைக்கு நாட்டுல நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நானே நல்லவங்க கிடையாது, இதுக்கு நீங்க கை தட்டலாம். ஏன்னா நான் நல்லவன் இல்லைன்னு சொல்றதுக்கே நீ யாரும் இல்லை. இப்ப நாங்கெல்லாம் சொல்றோம். ஏன் சொல்றோம்? நாங்க நல்லவங்க கூட இருக்கிறதுனால சொல்றோம். ஏன்னா இவரோடு எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நான் உண்மையிலேயே நல்லவன் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பார்வையில பார்த்துட்டு நமக்கு என்ன வந்ததுன்னு கடந்து போறோம். கடந்து போறவங்க நல்லவங்களா? ஆனா எதை ஒன்றை பார்த்தாலும் உடனடியாக போன் எடுத்து போட்டோ எடுத்து அதை பதிவு போட்டுவார். நம்மளால செய்ய முடியுமா? அப்ப நம்மால் முடியாத ஒன்றை நம்மோடு இருப்பவர் ஒருவர் செய்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் இல்லையா? நம்ம ஒருங்கிணைப்பு செயலாளர் சொன்ன மாதிரிதான் சாரை பத்தி சொல்லணும்னா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நான் அவரோடவும் சில காலம் பயணித்தவன். பல விஷயங்களுக்கு அவரோட சேர்ந்து சில மனுக்களை போட்டவன். அதெல்லாம் எந்த அளவுக்கு உடனுக்கு உடனே வந்துருவாங்க ஆபீசர்ஸ்லாம். ஒரு பெட்டிஷன் வந்து சாயந்தரம் கொடுக்குறாரு, மறுநாள் காலையில் ஆள் வந்துட்டாங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர். இந்த மாதிரி சேவைகளை செய்யக்கூடிய நபர்கள் காண்பது அரிது. அப்படி அரிதிலும் அரிதான ஒரு நபர் நம்முடைய அமைப்புக்கு, அதுவும் தலைவரோடு கரம் சேர்த்து ஒரு மாநில துணைத் தலைவராக நம்முடைய அமைப்பில் இருந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் எதையெல்லாம் சார்ந்திருக்கிறாரோ அதிலெல்லாம் சிறப்பு பெற்றவர். ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்று விட்டோம் என்று இருந்து விடாமல் இன்றைக்கும் கூட ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று அந்த பள்ளிகளுடைய சூழல் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து அதற்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முனைப்போடு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறார். தினந்தோறும் அவர் பெட்டிஷன் போடாதனாலே இல்லை. அப்படி பெட்டிஷன் போடலன்னா அவர் சாப்பிடுறதில்ல, தூங்குறதில்ல. ஒரு 3 மணி 4 மணி வாக்கில் என்கிட்ட பேசுறாருன்னா கூட சாப்பிட்டீங்களா? இல்ல, ஒரு பெட்டிஷன் போட்டுருக்கேன், போட்டு தான் சாப்பிடலாம். 4 மணி ஆக போகுது சார். இல்ல சார், முடிச்சிடலாம் அர்ஜென்ட். அதுக்குள்ள ஏன்னா 5 மணிக்கு ஆபீஸ் மூடிடுவாங்க, அதுக்கப்புறம் பெட்டிஷன் போட முடியாது. அப்போ கவர்மெண்ட் ஆபீஸ் மூடுறதுக்குள்ளார என் வேலையை நான் முடிச்சிடணும் அப்படின்னு அந்த வேலையில இருப்பாரு. சொல்லுவாரு, டைப் பண்ணி கையெல்லாம் வலிக்குது சார், சரி ஓய்வு எடுத்துங்க. ஓய்வு எடுத்தா இந்த வேலை நாளைக்கு தள்ளி போயிடும் சார். இன்னைக்கு போட வேண்டிய பெட்டிஷன் இன்னைக்கே போடணும். இப்படி எல்லாம் ஒரு நபரை வந்து பார்க்கவே முடியாது. அப்படி